ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ 2023-24க்கான திட்டங்கள் பார்க்க போகிறோம். முன்னாடி 2021-22க்கான திட்டங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1000 ரூபாய் நிதி உதவி கொடுத்தாங்க. நான் முதல்வன் உயர்விற்கு படி திட்டம் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு கல்வி விட்டு வெளியேறும்போது அவங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதையும் இளைஞர்களினுடைய படைப்பாற்றல் மற்றும் புதுமைகளை வளர்க்கிறத நோக்கமாக கொண்டு செயல்பட்டிருக்கோம். மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் தாக்கல் செய்கிற மனுக்களை 30 நாட்களுக்குள்ளே தீர்த்து வைக்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கும். மக்களுடன் முதல்வர் திட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கள ஆய்வில் முதல்வர் திட்டம் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சேவைகளை சரியான நேரத்தில் இடையூறு இல்லாமல் வழங்குறதையும் முதலமைச்சர் தனிப்பட்ட ஆய்வுகளையும் மதிப்பாய்வுகளையும் மேற்கொள்கிறதையும் இந்த திட்டம் செயல்படுத்தியிருக்கும். இது 4 திட்டமே 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 8 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கறது. இது டிஎன்பிசியில் குரூப் 1 கேட்டிருப்பாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தாலுக்காவில் ஒரு நாள் முகாம் அமைத்து பொதுமக்களினுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறது தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 2024 ஸ்டார்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு திட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் நலமா திட்டம். ஸோ மார்ச் 6 2024 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை சேகரித்து அரசாங்கங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இருக்கிற இடைவெளியை குறைக்கணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா சுகாதார திட்டங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.